ரெண்டு விஷயம் அப்படிமா அந்த இடத்துல ரெண்டு விஷயம் ஒன்று புரிஞ்சுக்கோங்க. ஒவ்வொரு ஊருக்கு தகுந்த மாதிரி களம் வந்து மாறுபடும். ஓகேவா? இப்போ டெல்டாவில் நேற்று நைட்டு வந்து ஏற்பட்ட முடிவு என்ன, நேற்று வரைக்கும் என்ன சூழ்நிலையில் இருந்துச்சு சொன்னதுக்கப்புறம் இன்னைக்கு காலையில் அவங்க நேற்று போய் எல்லா நாட்டாமையும் பார்த்து மொத்தம் இங்கே வந்து இருக்கு 29 கிராமம் வந்தாலே போதும். கிராமத்துக்கு 1000 பேர் வந்தால் என்னாச்சு, ஒரு 500 பேர் வந்தால் 200 பேர் வந்து நேற்று முடிவு பண்ணி தான் இந்த அளவுக்கு கொண்டு வர வச்சது. ரெண்டு இருந்துருக்கோங்க. இதே மாதிரி இந்த கலவரம் இந்த வந்து கூட்டங்கள் நல்லா ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. இது வந்து இது அப்படியே வந்து வீடியோ எடுத்து போடுங்க. சின்ன உடப்பு விமான நிலைய போராட்டம் அங்கே நடக்குது. சரியா? விமான நிலைய போராட்டம் எத்தனை நாளாக நடந்துகிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணுறோம், மதுரை மாவட்டத்தில் இருக்கிற மானமுள்ள தேவனர்னாவது கூப்பிட்டு அந்த மக்களை காப்பாற்றுவோம்னு போராட்டத்தை விரிவுபடுத்தி வெளியில் போயிடலாம்னு சொல்லி நோட்டீஸ் அடித்து ஊரா போய் வெத்தலை பாக்கு வைக்காத கொடையா எல்லா ஊர்லயுமே நாட்டாமையை கெஞ்சி 1 மணி நேரம் பேசினேன். கிட்டத்தட்ட எத்தனை ஊர்ல, 100 ஊர்ல போய் மதுரையில 100 ஊர் பேசினேன். நான் இறுதியா செஞ்ச வேலை என்ன தெரியுமா, போராட்டத்தை அறிவிச்சாச்சு அங்க வாங்கிறப்ப அந்தந்த அரசியல் கட்சிக்காரன் அந்தந்த ஊர்க்காரனை கூப்பிட்டு அந்தந்த அமைப்புக்காரன் கூப்பிட்டு சொல்லி ஒரு பயிலும் வரவிடாம லாக் பண்ணிக்கிட்டான். அன்னைக்கு வந்தது தென் மாவட்டத்துல இருந்து விருதுநகர் தென்காசிலிருந்து வந்த கூட்டம் தான் சின்ன உடப்ப காப்பாத்துச்சு. உள்ள வந்துருச்சு. உறவின் முறை சங்கரன் கோயிலில் போய் அழைக்கிறோம். சின்ன உடப்பு மக்களை கூட்டு போறோம். வேன்ல கூட்டு போய் சங்கரன் கோயில் நாட்டாமையில கூப்பிட்டு பேசி வாங்கங்கிறோம். ஓகேவா? அப்புறம் ராஜபாளையங்களை போய் பேசுறோம். 18 பெட்டியை போட்டு கூப்பிட்டு அழைக்கிறோம். பேரையூர் அழைக்கிறோம். பேரையூர்ல இருந்து கிட்டத்தட்ட 20 வாகனம் வந்துச்சு வேனு. இந்த மாதிரி கூட்டம் அங்க வரவும் தான் அந்த இடத்துல ஓகே இந்த பிரச்சனை பரவலா மேல போகுது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பயந்து ஸ்டே வரைக்கும் போக ஆரம்பிச்சிருச்சு. இதே மாதிரிதான் இன்னைக்கு சொல்றாங்க, இந்த போராட்டத்தை பார்த்துடணும், இல்லாட்டி அடுத்த காலத்துல போயிடணும். இன்னைக்கு தென் மாவட்டத்துல திரள்ற கூட்டம் இன்னைக்கு டெல்டால திரளல. என்னன்னு கேட்டா இங்க அவ்வளவு வந்து அடிச்சு அக்கு வேற ஆக்கி வச்சிருக்கு வழக்கு. இப்ப இடையில 3 பயல்களை வந்து பொய் வழக்கு போட்டு குண்டாசு போட்டிருக்காங்க. அதுக்கு ஒரு போராட்டம் அனைத்து கட்சியும் சேர்ந்து நடந்திருக்கு. 500 பேரா அனைத்து சமுதாய அமைப்புகளும் சேர்ந்து 500 பேர் தஞ்சாவூர்ல. அப்ப இது எந்த அளவுக்கு இந்த போராட்ட கலை இருக்கு. அதாவது எல்லாருமே இவர் அண்ணன் சொல்றது அரசாங்கத்தை நேரடியா அந்த தன்மை எப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஒட்டுமொத்தமா 2வது விஷயம் சொல்லலாம். போட்டு ஆர்டர் வருது, போட்டு ஆர்டர் நமக்கு எகனமோனியா வருதுன்னா நம்ம வந்து பாடியை வாங்க மாட்டோம்னா அதை அந்த ஏத்துக்கிறதுக்கு அந்த குடும்ப மனதில் சரியா இருக்கு. எத்தனை நாள் போட்டு பார்த்துடலாம் போயிடுச்சு. இதுதான் இந்த சமூகத்துக்கான தீர்வுன்னு எல்லாரும் முடிவு பண்ணியாச்சுன்னு வச்சுக்கோங்க. உடல் இருக்கட்டும் அவனா நம்மளான்னு பார்த்துவோம்னா தென் மாவட்டம் முழுக்க வா இங்க வரையும் இல்லையா எல்லாம் பிளாக் பண்ணு. நாங்க போராட்ட காலத்துல எங்க இருக்கோம் பிடிச்சி வச்சு நீ எங்களை என்ன பண்ணிடுவேன். எல்லா ஊரும் பிளாக் பண்ணட்டும். ஊருக்கு மட்டும் இன்னைக்கு சவால் விட்டு சொல்றேன். ராஜபாளையம், வாசவநல்லூர் எல்லா ஊர்லயும் ஒரு 500 பேர் ரோட்டுக்கு வர சொல்லுங்க. வேற எதுவும் தேவையில்லை. போராட்டம் எங்க நடக்கட்டும். அங்க 500 பேர் வர சொல்லுங்க. இப்ப சொல்றேன் கேளுங்க, ஒரு பயம் வர மாட்டேன். இதையும் சொல்றேன். என்ன இது அங்க அந்த பொண்ணு இப்படி பண்ணியிருக்கான், எதிர்மறையான கருத்துக்களையும் கொண்டு வருவானுங்க. இந்த போராட்டத்தெல்லாம் அடுத்து கொண்டு போகணும், கரெக்டா நம்ம வழி நடத்தணும் அப்படின்னா இப்ப கூட சரி அன்னையோட இது முடிஞ்சு போன விஷயம். இன்னைக்கு 10 நாளா 11 நாளா கீர்த்திகாவோட பேச்சு இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க பேசுதுன்னா இன்னைக்கு இங்க நடந்த கூத்து இவரை போட்டு முடக்கின முடக்கு இதையும் தாண்டி இங்க வந்திருக்கோம். ஓகே போட்டு என்ன சொல்லுது, இந்த போட்டு கூட போகலன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு இன்னைக்கு நம்ம வழியெல்லாம் போயிருக்கோம். இத்தனை நாள் போராட்டம் கூட பண்ண முடியாது, எதுவும் பண்ண முடியாது. இது 10 நாளைக்கு முன்னாடியே முடிஞ்சு போயிருக்கு. கீர்த்திகாவா முடிஞ்சு போச்சு. இந்நேரம்லாம் 14 காரியம் நடந்திருக்கும். இந்த விஷயத்தை பொறுத்தளவுக்கு எழுச்சியா போயிடலாம். எல்லாமே ஓகே தான். என்ன தெரியுமா, இப்போ நான் சொல்றேன் தென் மாவட்டத்திலிருந்து அண்ணன் கிட்ட கேள்விக்கு நான் சொல்றேன். நான் சொல்றேன் தமிழ்நாடு மகாசபையில் 100 வாகனத்தை எவ்வளவு அதில் ஒரு வண்டி குறைஞ்சா கூட என்னன்னு கேட்கறேன். 100 வாகனத்தை நான் வர வைக்கிறேன் 3 மாவட்டத்தையும் சேர்த்து. ஒரு விஷயத்தை விடுங்க, அவர் சொல்வதை நம்ம போட்டு முடிவு பண்ணிட்டு அவங்க என்ன செய்யலாம் முடிவு பண்ணுங்க. நீ இருக்குதுங்கிறது ஒரே வார்த்தை திருப்பாங்க, களத்தை மாற்றலாம். அவங்க வெற்றி அடையலாம்ன்றது என்னோட கருத்து. மாத்திரம் கோர்ட் ஆர்டர் வந்து வந்த பிறகு தனியாக பேசுனா ஒன்று இருக்காது. எல்லாம் நிக்கட்டும் பேசணும் தீர்ப்பு. ஃபேமிலி அது முடிஞ்சதுக்கு அப்புறம் ஃபேமிலி கன்சல்ட் பண்ணி நம்ம அதுக்கான கேஸ் பேசுறப்ப நடந்ததை ஒன்று புரிஞ்சுக்கணும். அனைத்து கட்சியும் போய் உட்காந்து பேசுறப்ப அன்னைக்கு இப்போ நான் பாலானைக்கு அன்னைக்கு கோப்புக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு அன்னைக்கு குணானனோ நானோ பாலானனோ இந்த டீம் அன்னைக்கு இருந்திருந்தோம்னா அன்னைக்கு இருந்த ஸ்பிரிட்டுக்கு அப்படியே தூக்கி எங்கே போயிருக்கலாம், மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முற்றுகை போராட்டம்னு இருக்கும் இல்லையா. மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை லாக் பண்ணுறதுக்கான ஒரு வேலையை பார்த்தோம்னா எங்கள் சட்ட நிலையம் இருக்கா, நம்ம தார்மீகமாக அங்கே நல்ல இடம் இருக்குது, அழகாக போய் போராட்ட காலத்தை அங்கே விரிவுபடுத்தி உட்காந்துருக்கலாம். ஆனால் அன்னைக்கு இங்கே என்ன நடந்துருச்சுன்னா போலீஸோட இங்க இருக்கிற அமைப்புகள் தற்கொலை பண்ணிடணும். அதுதான் நம்ம கோரிக்கை. அதுக்கு அரசுக்கு ஒரு நெருக்கடி கொடுத்தாலே அது வரும். நம்ம அந்த சௌகரியம் வாங்கி அடக்கம் பண்ணுறது 2 நாள்
இது என்னுடைய கருத்து. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு 2 நாள் தான் டைம். 2 நாளுக்குள்ள நெருக்கடி கொடுத்தா அவங்க ஏன்னா விசாரணைக்கு பேரில் அவங்க வச்சுருவாங்க. லேடியை தற்காலிகமாக பண்ணி ஒரு இடத்துல விசாரணை வச்சுட்டு இந்த டிஸ்ட்ரிக்ட்லாம் வேறு டிஸ்ட்ரிக்ட் வேலை போவாங்க. அவங்க எங்கேயும் வேலை பார்த்துருவோம். அப்படி இல்லைன்னா பக்கத்தில் ஏஆரில் போட்டு விட்டு ஏஆரில் வேலை வாங்குவோம். நமக்கு தெரியுமா இங்கே வேலை ஆகுறேன் இங்கே வேலை ஆகுது நம்ம போய் பார்க்க போகிறோமா? எப்படின்னு கேட்டீங்கன்னா அது வந்து வெளியில் போன அவன் எப்படி காயம் வைப்பான் ஒருத்தருக்காக ஒருத்தர் விட்டு கொடுக்கூடாது. நல்லா யோசிங்க. 2 நாள் டயத்துக்குள்ள அரசு நெருக்கடி அரசு அலுவலகங்களில் எதையாவது ஒரு இடத்துல உட்கார்ந்தால் லேடியை வேலை இல்லாமல் அமைதியான முறையில் கருப்பு சட்டை போட்டு எல்லாரும் உட்காந்து அப்படியே அதாவது முடியல ஒரு இடத்துல இங்கே உட்கார இந்த காலம் இந்த இடம் கலப்பு அங்கே மாற்றுவாங்க. அவங்க போய் நம்ம கருப்பு சட்டை போட்டு ஆட்சி சரியில்லைன்னு இங்கே உட்காரு தம்பிகிட்ட கொடுத்து வந்து இப்போ நம்ம பேசுறது அமைதியாக இருக்காங்க. இந்த வழக்கில் அதை பற்றி ஜட்ஜி வந்து இப்போ தயக்க மாட்டாங்க. இந்த வழக்கில் வந்து அதை இப்போ தடிச்சாங்க. முதல்ல உடலை வாங்கி அடக்கம் பண்ணணும்னு சொன்னாங்க. 2 தடவை ஜட்ஜி சொல்லிட்டாங்கன்னா அதெல்லாம் நான் சொல்ல முடியும். அது அவங்களோட தனிப்பட்ட விருப்பம். அதை மீறினா வீடியோ கொடுத்துருக்காரு. அந்த குடும்பம் எல்லா கேஸுக்கும் வர வீரக்கத்தை வந்தால் இதுக்கு வந்தான். இதே தான் சொன்னான். சொன்னதுக்கு ஜட்ஜி சொல்லிட்டாரு அவங்களோட தனிப்பட்ட விருப்பம். அப்போ எனக்கு சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் இருக்குது. ஒரு சில வழிகாட்டுகள் இருக்குது. சட்டம் இருந்தால் சட்ட ரீதியாக நீ அணைக்க பண்ணுறேன். சாதாரணமாக தான் ஃபஸ்ட்டு நமக்கு எதிராக நீங்கள் வந்து பாடி வாங்கி இறக்க பண்ணுங்க அப்புறம் பார்த்துக்கிறோம் அப்புறம் உத்தரவு போடுறான் அப்படின்னு சொல்லி நம்மளை நிர்பந்தம் பண்ணுறான். இல்லை நீ வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டா நம்ம என்ன பண்ண போகிறோம்? அந்த போராட்டத்தை தொடர போகிறோமா என்ன பண்ண போகிறோம்? அப்படின்றத முடிவு சரி. அப்போ பாடி வாங்க சொல்லி அவன் அழுத்தம் கொடுக்குறோம்னா அதுல சட்ட வழிமுறைகள் அதை தடுக்கிறதுக்கு நமக்கு என்ன வழிமுறைகள் இருக்கு? அந்த போராட்டத்தை விரிவுபடுத்துறதுக்கு என்ன வழிமுறை இருக்கு? கடைசி வரையா வெற்றி. ஆனா விட்டுட்டீங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் இதே மாதிரி சேர்ந்து பாடி வாங்கிட்டு வந்துகிட்டே இருக்க வேண்டியதான். ஒவ்வொரு இடத்துலையும் மிகப்பெரிய களத்துக்கு நாங்க போயிருக்கோம். ஆனா ஒரு தீர்வு கிடைக்கல அப்படின்றது வருத்தமா இருக்கு. அவங்க வந்து உண்மை உட்காந்துருக்கான். ஆனா 2 நாள் நம்ம பொறுத்து வந்தால் கோர்ட்டு சொன்ன பிறகு நமக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ. ஸோ வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா நமக்கு சாதகமாக வந்தால் விட்டுருவான், பாதகம் வந்தால் எந்த களத்தில் பிடிக்கிறது என்ன பண்ணுறது? சாதகம்னா என்ன விஷயம் நினைக்கிறியா? அவங்களுக்கு பணி நிரந்தரமாக பணி நீக்கம் பண்ணணும். வேற என்ன நம்ம அவங்க அப்படி இல்லை. அவங்க பிசிஆரில் அரெஸ்ட் பண்ணுறாங்க. பிசிஆரில் அரெஸ்ட் பண்ணி அவங்க ஜெயிலுக்கு போகணும் ஒன்றுங்க. மீதி 4 பேர்த்தையும் அவங்கள சஸ்பெண்ட் பண்ணுறாங்க. இதுதான் அடுத்தது என்னன்னா கவர்மெண்ட்ல என்ன சொல்லிட்டான்? 4 பேர்த்தையும் பண்ணி நீக்கம் செய்யல, இடமாட்டம் பண்ணுவான். அவனை கொண்டு போய் அந்த காய்ச்சல் பட்டியலே வச்சிருக்கான். கொண்டு போய் காய்ச்சல் பட்டியலே வச்சிருக்கான். பிசிஆர் வழக்கு போட்டிருக்காங்க. பிசிஆர் வழக்கு டிஎஸ்பி விசாரிப்பாரு. விசாரிச்சுன்னா வழக்கு போட முடியும். ஆமா. ஆனா டிஎஸ்பி அதுக்கு உயர்நீதிமன்ற பேர் பண்ணுவாங்க. இது பண்ணணும். இதெல்லாம் வேண்டாம். இப்ப அண்ணன் சொல்ற மாதிரி இப்ப போய் 4 கிலோ போராட்டத்தில் உட்காந்து கோர்ட்ல வேற மாதிரி கொண்டு போயிட்டாங்க. நம்மள திசை திருப்ப முயற்சி பண்ணாலும் என்ன பண்றோம்? அதே ஆலோசனை வரைக்கும் 22 வரைக்கும் நல்லா போராடலாம். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா போலீஸ் வழிமுறைகள் நம்மளை வந்து ஒரு பொய் கேஸ் இவர் வந்து பொய் கேஸ் போடுறாங்க, அவங்கனால முடியும். இந்த பொண்ணு அந்த கருணாவை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு எல்லா அதிகாரமும் இருக்குது. பிசிஆர் பதிஞ்சிருக்கு. நம்ம என்ன சொல்கிறோம்? ஜட்ஜ்மெண்ட் வரவங்க அடுத்து உங்களை உடனே கைது பண்ண சொல்லி போராட்ட தராங்க. இதுதான் ஃபர்ஸ்ட்டு. கைது பண்ணு, நிரந்தரமாக சஸ்பெண்ட் பண்ணு. அது 4 பேர் பாரபட்சம்.
கருத்துக்கள் என்னன்னு பாருங்க. அதுக்காக என்னவோ நீங்கள் காலந்தாமிக்க ஏன் என்ன வந்ததுனால தான் அதையும் கையில் எடுத்தாங்க. என்ன வந்ததுனால தான் இது வெளியில் வந்துச்சு தெரிஞ்சு. இல்லைனாக்கா அது கூலி பறிச்சு. இப்போ நம்மளுக்குள்ளே பாருங்க, நம்ம அண்ணன் அன்னைக்கு பேசுகிறோம், இன்னைக்கு வேறு பேசுகிறோம்னு மாற்றி நம்மளுக்கு குளறுபடி. இப்போ நம்ம வர்ற மக்களையும் நம்ம அங்கேருந்து இப்போ ஃப்ரீட் ஆகி ஒவ்வொரு இடம் போயிடுச்சு. வர்றவங்களே நம்ம தக்க வச்சுட்டு கோர்ட்டு மீறினீங்கன்னாக்கா கோர்ட்டு தீர்ப்பு நமக்கு சாதகமாக இல்லை என்றால் இந்த களம் வேற மாறும். அதுக்கு மட்டும் சம்மதிக்கும். அதுக்காக இருப்பான். ரொம்ப இடம் மாறணும். இருந்தால் மறுபடியும் யாரும் கேட்க மாட்டாங்க. இங்கே இருக்கும்போது உயர் அதிகாரி மாட்டாங்க. பாருங்க இப்ப நம்ம இங்க ஏறி அங்க வந்துடும் உயர் அதிகாரி அங்க நிக்கிறவங்க சாதாரண இருப்பாங்க. நம்ம எதுவுமே நமக்காக என்ன பேசுறாங்க என்ன சொல்றதுக்கு அந்த அரசு 2 நாள் நீங்க சொல்ற மாதிரி 2 நாள் சேர்ந்து கூட அரசு கண்டிப்பா அன்னைக்கு வந்து இந்த இடம் மாற்றணும்னு சொல்றோம். தென் மாவட்டத்தில் இது போதும் சார். நாங்க அதாவது நான் இது ஒரே ஒரு இது போதும் சார். நாளைக்கு ஆர்ப்பாட்டத்தில் உட்கார தயார் சார். நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க. அங்க இன்னும் இணையத்தில் சொன்னா நாங்களாம் பண்பாடுகள் வந்து அங்க இருந்து தமிழ் எல்லாரும் இந்த கும்பல் போகுது சார். தஞ்சாவூர் நான் இருந்து இங்க வரேன் ரோட்ல வரேன்னா இது வரைக்கும் 9 நாள் செய்யாதா அவங்க இல்லைன்னு இருக்கலாம். இல்லை நம்மளும் ஒரு தோல் கொடுக்கணும்னு இங்க வந்திருக்கேன். அவங்களோட போராட்ட காலத்தில் நானும் ஒரு தோல் கொடுக்கணும்னு வந்திருக்கேன். சரி மூலமாக நீங்க அறிவிச்சா கண்டிப்பா எல்லா மாவட்டத்திலும் சரி. இது இப்போது இந்த மாவட்டத்தில் இன்னைக்கு 20 பேர் இருக்காங்க. இந்த மாவட்டத்தில் இருக்காங்க. நம்ம போராட்டம் வெளியே காரணங்க இந்த மாவட்டத்தில் அதிகமாக பேசக்கூடிய நம்ம சொல்ற மாதிரி வாங்க பேசுகிறேன். இங்கே எந்த இதுவும் நான் அனுபவத்தை சொல்கிறேன். நான் வந்து நிறையா பிரச்சனை போயிட்டு இருக்கேன். தவறு வந்து எல்லாரையும் பார்த்து வந்து பாருங்க. நீங்கள் எல்லா இடத்துலையுமே நம்மளுடைய போராட்டம் எதுவுமே பேச முடியும். இங்கே இருந்தால் என்ன நடக்கும்? யாருக்கும் எந்த வீடும் கிடையாது. அவர் தான் இருக்காருன்னு தான் சொல்லிட்டு அதை நீங்கள் முன்னாடி நான் லேட்டாக வந்து சொல்லணும்னு நினச்சிட்டாங்க. அவ்வளோ வேற ஒரு காலம் சொன்னா வர முடியாமல் இது இந்த 2 நாள் காலமாக இருக்கு. இல்லைன்னா அவங்க சாதாரணமாக அங்கே போயிடுவோம். இடம் மட்டும் சொல்லுவோம். கண்டிப்பாக நீங்கள் உங்கள் மனசில் சொல்கிற மாதிரி இந்த மாவட்டத்தில் அதே மாதிரி இந்த உத்தரவாதம் கோர்ட்டு முடிவை நீங்க கேட்டுட்டு வந்த பிறகு நம்ம மறுநாள் அதாவது எடுத்தோட போராட்டம் என்பது கம்பெனி ஓடுவதில்லை. ஒரு அலுவலகம் அந்த இடத்துக்கு ஊசி போடுற இடத்தையோ மெடிக்கல் மனிதனுக்கு வந்து உதவி இடத்துக்கு போய் மறுக்காம அது வேற. மக்களும் பயன்படுத்துற இடத்த நம்ம மாதிரி எப்படி முடியும்? தாலுகா ஆஃபீஸுக்கு உள்ள போய் ஒரு பகுதியில் இருக்கிறது வேற, நம்ம இங்க இருக்கிறது வேற.